friends, welcome back to our channel Happy Varum. ஓகே ஸோ ஃபைனலி டெசர்ட் சஃபாரிலாம் முடிச்சு இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. 2 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். அவங்க எத்தனை ட்ராப் பண்ணது 8 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமா. ஆமாம் 6 மணி நேரம். லைக் 1 hour ட்ராவலு ப்ளஸ் அங்கே ஒரு 4 hours வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெசர்ட்டோட அந்த லைஃப் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் ஆக்சுவலி நம்ம போனோம். ஆனா எங்க மாமாக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அவங்க வந்து வேற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதனால கொஞ்சம் புல்ல வந்து டிசப்பாயிண்டடா இருக்கு. ஆனா எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஓகே நல்லா இருந்துச்சு. பட் அந்த ரைட் நல்லா இருந்துச்சு. ரைடு அப்புறம் 2 டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபுட் வந்து நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க ஃபுட் வச்சிருந்தாலுமே சூடாகவும் இல்ல. அது வந்து ரொம்ப முச்சிச்சு. அத முச்சதுல இருந்து எங்களுக்கு அது பிடிக்கவே இல்ல. மத்தபடி வந்து அந்த என்ன சொல்ற சாண்ட் அந்த ரைட் செம்மையா இருந்துச்சு. அந்த கார்ல டெசர்ட் ரைட் போனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ ஓகே குட் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான். ஆனா ஃபுட் வந்து ஆமா ஃபுட் தான் எனக்கு டிசப்பாயின்ட் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஓகே சோ இப்போ வந்து ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சிட்டு ரூம்க்கு வந்து நான் நல்லா ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிட்டு நார்மலா ஒரு Dress போட்டாச்சு. சோ நாங்க இப்போ வந்துட்டோம். எங்களுக்கு வந்து 1 மணி நேரம் கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நைட் நான் கேட்டேன். இங்க வந்து மோஸ்ட்லி 11 to 12 வரைக்கும் ஷாப் ஓபனா இருக்குமா. சரி வாங்க ஒரு வாக் போலாம்னு சொல்லிட்டு ஹோட்டல் பக்கத்துல சிட்டில தானே இருக்கும். அதனால இங்க வந்து ஒரு வாக் போயிட்டு பக்கத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஜெர்மனில 6 மணி 7 மணிக்குலாம் கடையை மூடிடுவாங்க. அதனால இதுல வந்து நாங்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு சொன்னாங்க. சோ அதனால நல்லா போயிட்டு வெளிய ஊர் சுத்தலான்னு கிளம்பி இருக்கோம். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 8:30. ஓகே வாங்க போலாம். வாங்க. ஏன் மூஞ்சி மட்டும் பிளர் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த டெசர்ட்டுக்கெலாம் போயிட்டு பயங்கர டயர்டாக இருந்துச்சுங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த நைட் லைஃப் அபுதாபியில் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நைட் லைஃப்னா என்ன சும்மா ரோட்டில் நடக்கிறது தான். இங்கே பாருங்கள் மொத்த பேருமே வந்து ரோட்டில் தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படியே ஜெர்மனிலேருந்து இங்கே வந்து இந்த இதுவெல்லாம் பார்க்குறதுக்கு லைக் ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கோம். ஆனால் 2 வருஷத்துலேயே எங்களுக்கு வந்து இதுவே வந்து பெரிய விஷயமா தோணுச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. நைட்டில் அவ்வளோ பேரோடு வந்து ஜாலியாக நடந்து நிறைய கடலாக இருக்குது நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு நைட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து எங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே என்ன மால் அந்த மாதிரி இல்லை எதனா சுற்றி பார்க்குற இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அந்த மதினாத் ஜயட் ஷாப்பிங் சென்டர்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தோம். அவ்வளோவா ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டெல்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இதுக்குள்ளே தான். ஸோ அங்கே போயிட்டு நிலாக்குட்டி வந்து எனக்கு பாப்கார்ன் வேணும்னு கேட்டால். ஸோ அவளுக்கு வந்து பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அந்த மாலை வந்து சுற்றணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து தெரியல. ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த மாலை மட்டும் பார்த்துட்டு என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் ஏன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த ஜுவல்லரி ஷாப் அதுக்கப்புறம் ஹேண்ட் பேக்ஸு இந்த மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஏன் ஷூ அவுத்த ஸ்வெட் ஆகுதா? நிலா வந்து இங்கே பாருங்கள் ஷூ அவுத்துட்டு இங்கெல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகுதான். வா இந்தியா போகலான்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்சோண்டு வேர்த்து ஊற்றா கூட இப்போ தாங்க மாட்றா. இந்த நிலாக்குட்டி வந்து இப்படி தான் அலப்பற பண்ணிருந்தா அந்த டெசர்ட்டில். ஆனால் உண்மையாக அந்த ஈக்கு வந்து அப்படி அழுதாங்க. அது உண்மையாக நம்மளுக்கே வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தெல்லாம் வந்து ஃபுல்லாக நம்மளை சுற்றி இருக்கும் போது அது அவளால் ஏற்றுக்க முடியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூவு ஆக்சுவலாக அபுதாபியில் நாங்கள் போகும்போது கொஞ்சம் வின்டர் சீசன் மாதிரி தாங்க. பட் நிலாக்குட்டி போட்டிருந்த ஷூ வந்து நாங்கள் ஜெர்மனிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக போட்டுட்டு வந்துருந்தோமா. அவள் அவுத்துட்டு எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லும் போது தான் ரியலைஸ் பண்ணோம். ஆமாம் உண்மையாகவே குழந்தைக்கு வந்து ஸ்வெட் ஆகும். நம்மளோட பாடியே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஜெர்மனி வெதர்லேருந்து மற்ற இதுக்கு போகும்போது நம்மளுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த இதுலலாம் சொல்லுவாங்கள்ல இங்கே தானே வளர்ந்தேன் அதுக்குள்ளே வெயில் தாங்க முடியலன்னிட்டு. அப்படி இல்லை பாடியே வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க. அண்ட் இது தாங்க நாங்கள் அந்த டெசர்ட்டில் வாங்கின எங்களோட அபுதாபி மெமரியான ஒரு சொவினியர். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இப்படி தான் வேணும் இந்த கலரில் தான் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு டிசைன் பண்ணி ராம் கவி நிலான்ட்டு வாங்கினோம்.
ஃபுல்லாக நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிட்டு நல்லா சூப்பராக தூங்கி எழுந்து செம்மையாக ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்றதுக்கு அதே காஞ்சி கெஃபேக்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இட்லி தோசை சாம்பார் அப்படி தான் சாப்பிட்ணுன்னு நினச்சோம். நான்வெஜ் சாப்பிட்ணும் அந்த அளவுக்கு பெருசாக வந்து அப்போ எங்களுக்கு தோணலை. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட் இந்த காஞ்சி கஃபே வந்து எங்களோட ரெஸ்டாரண்ட் தான், நீங்கள் வந்தப்போ நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷாமிலு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் வந்தால் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஹோட்டல் ஃபுட் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைனலி எங்களோட டே 2ல செம்மையா சாப்பிட்டோம். திருப்பி அதே இதுக்கு தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு சாப்பாடு. சின்ன ஹோட்டல் ஆனா அவ்வளோ டேஸ்டாவும் சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டியா இருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் தட்டுல தான் வைக்கறாங்க. துபாயோட ஃபார்ம்ல போல. ஸோ சாம்பார் இட்லி எல்லாமே பிரமாதமா இருந்துச்சு. நல்லா அப்படியே சாம்பாரை ஊத்தி, எனக்கு வந்து இட்லி கொஞ்சமா இருக்கணும், சாம்பார் தான் நிறைய இருக்கணும். அதனால சாம்பாரை உள்ள ஊத்தி நல்லா சாப்பிட்டேன். எவ்வளோ விசாலமா இருக்கு. இப்ப வந்து நிலா வந்து ட்ரிப்பு வந்தாவே நம்ம சொல்லி கொடுப்போம்ல, இது எக்ஸ்பென்சிவ் நிலா, இது இப்படி நிலா அப்படி நிலா, இது வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா அப்படிலாம் சொல்லி கொடுத்தாதான் இந்த பிள்ளைங்க வந்து வேல்யூ ஃபார் மணியா இருக்கா இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால இப்ப நம்மள வந்து திருப்பி கேக்குது புள்ள. வாங்குனீங்களே வேல்யூ ஃபார் மணியா? நேத்து அந்த மணல்ல அந்த பைக்கு போலன்னு கேக்குறா. நான் சொன்னா அது ஏற்கனவே நான் போயிருக்கோண்டா, அது வேல்யூ ஃபார் மணில ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. நீ இப்போ சின்ன வயசுல போயிருக்க, நானும் அப்போ தாய்லாந்துல போயிருக்கேன். நம்ம போனா சின்ன வயசுல நீ அம்மா வயித்துக்குள்ள இருந்தப்போ. சோ அதனால நாங்க கேமல் ரைட் வந்து எடுத்தோம். அதனால இப்ப கேக்குறோம் அது என்ன எக்ஸ்பென்சிவா, வேல்யூ ஃபார் மணி இல்லையா, நம்ம போலையா அப்படின்னு கேக்குறோம். அண்ட் துபாயில் அபுதாபியில் நாங்கள் நெக்ஸ்ட்டு அட்மையர் பண்ணி பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கார்ஸ் தாங்க. எல்லாமே ஒரு 90%ன்னு சொல்லலாம். 90% ஆஃப் த கார் வந்து பெரிய பெரிய கார், படா கார்ஸாக தான் இருந்துச்சு. மேபி அந்த டெசர்ட்லாம் இருக்கவே அதுக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு நாங்கள் டெசர்ட் சஃபாரிலாம் பண்ணோம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லேண்ட் க்ரூசர் காரில் தான் வந்து மோஸ்ட்லி 99% லேண்ட் க்ரூசர் காரில் தான் வந்து டெசர்ட் சஃபாரிலாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ரோட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய கார்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரோட்ஸும் பயங்கர பெருசாக இருந்துச்சு. அவதான் ஃபர்ஸ்ட். நிலா du hast gewonnen. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து இந்த ஜுவல்லரி வாங்கலான்னு சொல்லிட்டு தாங்க நகைக்கடைக்குள்ளே பூரலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தோம். டெசர்ட் சஃபாரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் காலையில் வந்து எழுந்ததும் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் வந்து பிளானெல்லாம் மாற்றி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, நல்லா வந்து செம்மையாக சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஷாப்பிங் பண்ணுவோம், நமக்கான ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே எங்களோட மொத்த பிளானையும் வந்து காலையிலேயே மாற்றிட்டோம். ஏன்னா நாங்கள் சிங்கப்பூரில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் வேர்ல்டுக்குள்ளே தான் இருப்போம். வெளியே போனால் ஒரு ஷூ வாங்குறது இல்லை பேக்ஸ் வாங்குறது, ஏதோ ஒரு ஷாப்பிங் இதுலேயே இருப்போம். ஏன்னா சிங்கப்பூரில் வந்து மோஸ்ட்டாக நிறைய வந்து ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி ஃபுல்லாக மால்ஸு. ஆனால் நாங்கள் ஜெர்மனி மூவ் ஆனதுலேருந்து ஷாப்பிங்னா எங்களுக்கு கிராசரி ஷாப்பிங் தான் ஒரு ஷாப்பிங்குன்ற மாதிரி மைண்டே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங்லாம் பண்ணி, ஸோ நமக்கான ஷாப்பிங் வந்து இந்த வாட்டி பண்ணுவோம், வேறு எங்கேயும் அலைய தேவையில்லை, நல்லா சாப்பிடுவோம், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் ஷாப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்களோட ஃபுல் ஐட்டினரியும் நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம். அண்ட் நாங்கள் அபுதாபியில் போன ஜுவல்லரி ஷாப் பார்த்திங்கன்னா மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தாங்க. யூஸ்வலாக ஜிஆர்டி அப்படி இல்லைனா மலபார் கோல்ட்ஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் என்னமோ ட்ரஸ்ட் அண்ட் வர்த்தி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லக்கி
லக்கி அந்த மாதிரியும் வந்து ஃபீல் ஆகுமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அபுதாபியில் இந்த டாக்ஸி டிரைவர்ஸு அந்த மாதிரிலாம் கேட்டதுக்கு நீங்கள் மலபார் போங்க, அவங்க தான் இங்கே வந்து ரொம்ப வந்து டாப்பில் இருக்காங்க. மலபார் தான் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட்டும் பண்ணாங்க. நாங்களும் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஓகே மலபாரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் மலபார் கோல்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, எனக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஆல்ரெடி இருக்குது, அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கா, டெய்லி யூஸ்க்கு வந்து போட முடியல. நீங்கள் லாஸ்ட் டைம் இந்தியா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே இந்த வாட்டி வந்து வீட்டில் போடுற மாதிரி பட் கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே பார்க்க அழகழகாக இருந்துச்சுங்க. எதை எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்து நான் முடிவெடுத்து போனது வந்து வீட்டு யூஸ்க்கு மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வாங்குவோம், லைக் ரஃப் யூஸ் மாதிரி டெய்லி பர்பஸ்க்காக வாங்குவோன்னு சொல்லி தான் போனேன். ஆனால் அங்கே போனதும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா, இதை வாங்கிக்கலாம் அதை வாங்கிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா சொன்னாங்க, நீ எதுக்காக வாங்க வந்தேன்னு யோசிக்கணும், நம்ம வந்து டெய்லி பர்பஸ்க்கு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்குது, ஸோ ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ டெய்லி பர்பஸ்க்காக கேட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் பிரேஸ்லெட் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன்னா, பட் வந்து அது கிராம்ஸ் அதிகமாக வாங்கினதுனால அது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி டெய்லி பர்பஸ் ப்ளஸ் வந்து க்யூட்டாக எப்பயுமே கையில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி வந்தோம்ல. ஸோ அது மாதிரி பாரு, வேணும்னா ஒன்று வந்து இந்த மாதிரி டெய்லி பர்பஸ் எடுத்துக்கோ, இன்னொன்று வந்து உனக்கு பிடிச்சிச்சின்னா வேறு மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்களா. அடடா நம்மளுக்கு வந்து 2 ஜாக்பாட் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஒரு ஃபேமிலி ஸ்திரியாக வந்து யோசிக்கும் போது ஓகே நம்ம ஒன்று வந்து நமக்கு என்ன நீடோ அந்த மாதிரி வந்து வாங்கிப்போம். லைக் அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க. மற்றது வந்து இன்னொன்று அதே மாதிரிலாம் வாங்க தேவையில்லை, லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாதிரி நம்ம வேறு மாதிரி வந்து சேவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு ஒன்று போதும், டெய்லி பர்பஸ் மாதிரி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஃபைனலி நாங்கள் போகும்போது கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க, இங்கே 21 கேரட் 18 14 கேரட்டுன்ட்டு எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். நாங்கள் போகும்போது 470 AED தான் கோல்ட் ரேட்டு. இப்போ அபுதாபியில் என்ன ரேட் இருக்குன்ட்டு நீங்கள் யாருன்னா அபுதாபியில் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். யூஸ்வலாக சிங்கப்பூரில் இருக்கும் போது அம்மா அப்பா அந்த மாதிரி டூரிஸ்ட்டாக வராங்கன்னா ஜிஆர்டி மலபார்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நோ மேக்கிங் சார்ஜஸ் ஜுவல்லரிஸ் இல்லை லோ மேக்கிங் சார்ஜஸ் ஜுவல்லரிஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். Currency per gram, then that will be like not volatile, right? So But before, sir, we are only like per gram, but now everything is already changed. Even some other jewelry shops, so they are charging only percentage rates, not 8.47. 8.1, okay, of the gold rate. No, sir. On Including the stone. stone. Yes, sir, exactly, sir. அண்ட் யூஸ்வலாக நம்ம ரெகுலராக போகிற ஷாப் பண்ணால் நம்மளுக்கு நிறைய அந்த மேனேஜர்ஸை தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு புது கண்ட்ரிக்கு வரோம், இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் வந்து ஷாப் பண்ணுறோன்னா நம்ம வந்து நம்ம பேச்சு திறமையை வச்சு கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணி ஒரு நல்ல இதுக்கு வந்து முடித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலா குட்டிக்காக இயரிங்ஸ் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு கிட்ஸுக்குமே. அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கள்ல, வாவ் கேர்ள் சைல்ட்ஸ்க்கு எவ்வளோ ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஆனால் அந்த கேர்ள் சைல்டு அந்த பொம்பளை புள்ள வந்து அதை பிடிச்சி போடணுமே, அப்பா போட வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற அவஸ்தை இருக்கே, எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தால் என்னங்க, அதை போடணும்ல பிள்ளைங்க, அப்படி தான் இருக்குது எங்களுக்கெலாம். ஸோ இங்கே வந்து நிறைய க்யூட் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் இயரிங் தாங்க, ப்ளூ சஃபேர் ஸ்டோன் வச்சுருக்கோம் சென்டரில். அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸால் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன், கீழே வந்து ஒரு சின்ன தொங்கட்டல் மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போ நிலா காதில் வச்சு பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்துச்சு. பட் திடீர்னு எங்கள் மாமா, எதுக்குடி ஸ்கூல் போகிற பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்குற, அப்புறம் நாமளே நம்ம பிள்ளைய வந்து அட்ராக்ட் வைக்கிற மாதிரி இருக்குமே, வேணாம் நம்ம சிம்பிளாக வந்து வாங்குவோம், அதுக்கப்புறம் வந்து வேணும்னா நம்ம கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஓகே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் இயரிங்கை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூபி ஸ்டோன் வச்சு ஒரு கோல்டு கம்மல் வந்து பார்த்தோம். இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பட் வந்து திடீர்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஒரே ஷாப்லேயே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு
வரலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த பிரேஸ்லெட்டை தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக ப்ளஸ் வீட்டு யூஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் இதான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எங்கள் பர்சனல் யூஸ்க்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் வீடியோவில் காட்டணுன்ட்டு இதுவும் இல்லைங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா லைக் அபுதாபியில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து லோ மேக்கிங் சார்ஜஸ் ஜுவல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்புறம் இந்தியாவை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் துபாய் சிங்கப்பூர்லலாம் பர் கிராம்க்கே நல்ல அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட்டாக வரோன்னா ஜிஎஸ்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய்.